என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 hours ஜிஎஸ் சீரீஸில் நம்ம வந்து 22வது வீடியோ பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பாலிட்டியும் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே கொண்டு வரோம். பாலிட்டியில் 8வது வீடியோ, சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஷெட்யூல் வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் தேசிய வருமானம் பார்ட் 1 முடிச்சிருப்போம். அதில் பார்ட் 2 அடுத்து வரும். நீங்கள் பாலிட்டி தனி நோட்டு, எக்கனாமிக்ஸ் தனி நோட்டு போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ரெண்டு பார்ட்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரேன், சரிங்களா? டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வரும். ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் இருக்குமா, மேக்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் ஜிஎஸ் வரும். டெய்லி ஒரு வீடியோ மேக்ஸிமம் வரும். என்னோட வேலையை பொறுத்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. நான் 3வது டாபிக் இப்போதைக்கு நான் டச் பண்ணலை. 2 டாபிக் முடிச்சுட்டு தான் அடுத்து, சரிங்களா? அப் டு குரூப் 1 எக்ஸாமுக்குள்ளே முடிஞ்ச வர அந்த 2 டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். மேக்ஸ் இது எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னொரு 10 வீடியோவில் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நம்ம யூனிட் 9 இருக்குல்ல, அது கூட கம்பைன் ஆகிருக்கு இப்போ யூனிட் 5ல். அப்போ அது நம்ம அடுத்து போக ஆரம்பிச்சிடலாம். அதுலேயுமே இடஒதுக்கீடுன்ற பாட்டு முடிச்சிட்டோம் நம்ம, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வேலை ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க. மற்ற டாபிக் நான் எடுத்துருக்கேன் இந்த 2 டாபிக் தான். இந்த 2 நான் முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க. என்னோட ஒர்க் ஷெடியூலில் நான் அதையும் பார்க்க தான் செய்கிறேன், சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் குரூப் 1 எக்ஸாமுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 டாப்பிக்கை முடிக்க பார்க்குறேன், சரிங்களா? பட் எக்கனாமிக்ஸ் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். பாலிட்டி தான் நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் முடிக்க பார்க்குறேன். ஓகே, இப்போ அதில் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சேலியன் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது உள்ள, சரிங்களா? அதில் எதெல்லாம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ், ஸ்பெஷலைசேஷன் என்ன? அதாவது நம்ம இந்தியா மாதிரியே அமெரிக்காலையும் அரசியலமைப்பு இருக்குது. ஒவ்வொரு நாடுகளில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவுக்காக ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது, மற்ற கண்ட்ரியை விட எந்தெந்த விஷயங்களில் வேரி ஆகுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. அதை தான் வந்து நம்ம சிறப்பியல்புகள்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா இப்போது இது அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு 7 ஆர்டிக்கிளில் அவங்களோட மொத்த நாடை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறாங்க, வெறும் 7 சரத்துக்களை மட்டும் வச்சு. நம்ம இந்தியா அதே நம்ம ஒரு நாட்டை ரூல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அப் டு 2025 அப்டேட் படி 465க்கும் மேற்பட்ட ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான ஆர்டிகிள்ஸ் அவங்க நாட்டுக்கு ஒத்து போகிற மாதிரியான விஷயங்களை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்க இந்தியாக்கான விஷயத்தில் என்னென்ன சிறப்பியல்பு, ஸோ இதில் சிறப்பியல்புன்னு நமக்கு தெரிகிறது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்டிக்கல் நம்ம அமெண்ட்மெண்ட் 42 இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 42, அதை சொல்லுவாங்க குறு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம படிக்கக்கூடிய பாதையில் குறு அரசியலமைப்பு அப்படின்னா சிறப்பியல்பு தான். நீங்கள் இந்த சிறப்பியல்பை படிச்சிங்கனாலே அரசியலமைப்பில் பாதியை முடிச்சிட்டிங்க. எல்லா விஷயங்கள்லையும் அந்த மேஜரான பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் குரூப் 4 இல்லை அப்படின்னா பிசி எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பாலிட்டிக்கு வெறும் இந்த சேலியன் ஃபியூச்சர்ஸை படித்தாலே போதும். 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின் இதிலேயே வந்துடும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லேயே நம்ம எல்லா பாயிண்ட்லேயும் படிக்கிறோம். ஆனால் நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரை இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்குமே நமக்கு ஒரு பார்ட்டாக படிப்போம் உள்ள. அதாவது பெரிய லெவலில் ஒரு 5-6 பேஜுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். அதனால நமக்கு இங்கே வந்து அவுட்லைனாக தான் சொல்ல போகிறேன். சிறப்பியல்புகள் என்னென்ன வரிசை எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் 5 பாயிண்ட் அதிகபட்சம், குறைஞ்சது 2 பாயிண்ட். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்ட்டு ஒவ்வொரு ஆர்டிகிளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். 2வது நீண்ட அரசியலமைப்பு. மற்ற நாடுகளோட அரசியலமைப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு மிக நீண்டது, லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. நம்ம மேக் பண்ணியிருக்க கான்ஸ்டியூஷன் நம்ம நாடு மட்டும் இல்லை, ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்டது, அது ஒரு சிறப்பியல்பு. ஸோ கடந்த காலத்தின் தொடர்ச்சியில் உள்ளது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து 1919 ஆக்ட் வந்திருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935, இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் தொடர்ந்து உருவானதான் இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதான் கடந்த காலத்தின் தொடர்ச்சியில் உள்ளது. அதான் பேக்ரவுண்டில் படித்தோம். தென் நெகிழும் நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு. இப்போது இதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது ஒன்று நம்ம உள்ளே பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து ஈஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் சேனல் அஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் சேனலில் அதுக்கான லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் இல்லாதவங்க கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குமா, அதில் இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பிடிஎஃப்மே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். நீங்கள் திரும்ப 10 நாள் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த வீடியோ நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம் நான் போட்டோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோட்ஸை மேக் பண்ணி நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த சேனலில் டெலகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் சேனலில், தென் இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை.
சரிங்களா. அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். இதுக்குள்ளே போய் ஏதாவது உங்களுக்கு பிடிஎஃப் எடுக்கும்போது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ER தங்கமுத்து அப்படின்னு கொடுங்க, பாஸ்வேர்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம போடுற எல்லா ஃபைலுக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ER தங்கமுத்துன்னு இருக்கும், வேறு எந்த பாஸ்வேர்டு இருக்காது. இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. எல்லா ஃபைலுமே அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஏன்னா இதை பார்த்தோம்னா இதுக்கே நமக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிரும். நெகிழும் நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நாடாளுமன்ற முறை அரசாங்கம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், தென் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமை, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, கூட்டாட்சி தன்மையுள்ள ஒற்றையாட்சி, வயது வந்தோர் வாக்குரிமை, சரிங்களா, ஓட்டிங் ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் அடல்ட் பிரான்சிஸ், தென் முகப்புரை பிரியாம்பிள், 3 அடுக்கு அரசாங்கம், இடஒதுக்கீடு தனியாக படித்தோம் பாருங்க. இடஒதுக்கீடுன்றதை நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த இடஒதுக்கீடே நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஒரு சிறப்பு இயல்பு தான். சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். பட் இது வந்து மொத்தமாக நம்மளோட சிறப்பு இயல்புகள் பார்க்குறப்ப எல்லாமே வரும். நெருக்கடி நிலைகள், சட்ட திருத்தங்கள், சட்ட திருத்தம்னா அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதும் நமக்குள்ள சிறப்பு இயல்புன்னு சொல்கிறாங்க. சுதந்திர அமைப்புகள், சரிங்களா, கான்ஸ்டியூஷனுக்குள்ள சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்னது, தென் ஆட்சி மொழி, அபிஷியல் லாங்குவேஜஸ், தென் அட்டவணை மற்றும் சரத்துகள், இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சேலியன் ஃபீச்சர்ஸில் வரும். இந்த அட்டவணைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பாக எடுத்துக்கலாம் தனியாக. ஏன்னா அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நம்ம இந்திய அரசால் தனியாக பாதுகாக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அதில் இருக்கக்கூடிய இதில் கம்யூனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஷெட்யூல் காஸ்ட், SC STங்கிறது எதனால வந்துச்சு, அட்டவணையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டதுனால, அது எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தக்கூடியதுனால அந்த பகுதிகளை வந்து என்ன சொல்லுவோம், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது எல்லாமே இந்த அட்டவணைக்கு தனி கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத குறிக்குது. அதனால தான் அட்டவணையை நம்ம ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. இதில் நீங்கள் ஒரு சில புக்கில் 15 கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க, சில புக்ஸில் முன்னாடி 10 கொடுத்துட்டு உள்ளே போகிறப்ப எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்திய அரசியலமைப்பில் எதெல்லாம் ஸ்பெஷல்னு படுதோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் அந்த புக்கில் கம்பேர் பண்ண 10 தான் இருந்துச்சு, இன்னொரு புக்கில் 5 தான் இருந்துச்சுன்னா அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நம்ம இதில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் ரியல். பட் அதில் எது ஸ்பெஷல்னு எடுக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இதில் வந்து நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து யாரை பார்த்து நம்ம காப்பி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணவங்க யார், இங்கிலாந்து. அவங்ககிட்ட இருந்து நம்ம அரசியலமைப்பை நம்ம மேக் பண்ணாலும் நமக்கான அரசியலமைப்பு எழுதப்பட்டது. ஏன்னா இங்கிலாந்து வந்து எழுதப்படாத அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கும் இங்கிலாந்து முன்னுதாரணமாக கொண்டு செயல்பட்டாலும், சரிங்களா, இங்கிலாந்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய முன்னுதாரணமாக வச்சு கொண்டு வர்றோம். ஆனால் அவங்களோட அரசியலமைப்பு எழுதப்படாதது. நம்ம இந்திய அரசியலமைப்பு தனி அரசியலமைப்பை கொண்டது, எழுதப்பட்டது. மெயின் இங்கே சொல்லதே என்னது, எழுதப்பட்டங்கிற சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய நம்ம யாருடைய ஃபாலோவர்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை பிரிட்டிஷ். ஏன்னா நம்மளை ரூல் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணாலும் ஆனால் நமக்கான அரசியலமைப்பை நம்ம அவங்கள மாதிரி எழுதாமல் இல்லை, எழுதி வச்சிருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு எழுதணுமா அப்படின்ற கொஸ்டின் வரும். நம்ம ஃபஸ்ட்டு எழுதலை, நமக்கு முன்னாடி நிறையா பேர் எழுதியிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணது பிரிட்டிஷ், அவங்க எழுதாதவங்க. ஆனால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. USA அமெரிக்கா 7 அரசியலமைப்பு சரத்துக்களை கொண்டது. சரிங்களா. அவங்க எழுதி முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆச்சு. 1787 நம்ம 1950 எழுதி முடிச்சு ஏற்றுக்கொண்டோன்னு படிச்சிருப்போம், ஜனவரி 26. இவங்க 1787 எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எழுதினது வெறும் 7 சரத்துகள் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு. கனடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை நம்மள மாதிரி தான், 2 வருஷம் 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கிடுவோம். நியர்பை இவங்க 2.5 வருஷம் 1864 to 67 எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 147 சரத்துக்களை கொண்டது கனடா, 128 ஆஸ்திரேலியா. இந்த 128 சரத்துகளை எழுதுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, 9 இயர்ஸ். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் எழுதினவங்களுக்கு நமக்கு முன்னாடி, நம்ம இந்தியாவுக்கு முன்னாடி அரசியலமைப்பை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க நம்ம ரெஃபரன்ஸ்க்கு. சரிங்களா. இது மாதிரி நிறையா பேர் எழுதியிருக்காங்கல்ல, இவங்க அரசியலமைப்பில் எழுதப்பட்ட சரத்துகள் ஒன்றையும் ரீட் பண்ணி அதில் நம்மளுடைய இந்தியாவோட கலாச்சாரத்துக்கு, நம்ம இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எந்தெந்த விஷயங்கள் அடாப்ட் ஆகும் அப்படின்றத பார்த்து அவங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரோவிங்னு தனியாக படிப்போம். ஆர் சோர்சஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள்னு சொல்லி. அதை வந்து தனி வீடியோவாக கொடுப்பேன். இங்கே வந்து மூலங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நாடுகளோட அரசியலமைப்பு ஃபுல்லாக படித்து இதில் இருந்து ஒரு சில நமக்கு நம்மளோட ஜாகிரபிக்கல் ஏரியா அண்ட் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி
நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எங்கெங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வரிசையில் தான் 1950 ஜனவரி 26 நம்ம இந்தியாவும் இணையுது எழுதப்பட்ட அரசியலமைப்பா. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எழுதுனதுலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு நம்ம தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சதில் பாருங்க, ஏதாவது 300க்கு மேலே வந்திருக்கா? நம்ம எழுதி முடிக்கும் போதே எவ்வளோ, 395. இது அடுத்த ஃபீச்சர், ஸ்பெஷல் ஃபீச்சரில் ரெண்டாவது. சரிங்களா? இதை முதல்ல நோட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம எப்போ எழுதி முடித்தோம், நவம்பர் 26 1949 லா டே ஆர் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம்ல. தென் ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிபப்ளிக் டேன்னு சொல்லுவோமா. ஸோ கையால் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தாலிய பாணியில் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹிந்தியில் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கிரிஜன் வைத்தியான்னு சொல்லி ஒருத்தர் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அந்த எழுதுனது அப்படின்னு சொல்றதுனால அந்த எழுதப்பட்ட நாட்கள், எடுத்துக்கொண்ட நாட்கள், எழுதியவர் யார், இதை அடிஷனலாக வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா. சரிங்களா? எழுதும்போது இருந்த மொத்த சரத்து எத்தனை, 395, பகுதி 22, அட்டவணை 8, எல்லாம் ஆல்ரெடி படிச்சது. அப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, சட்டத்தின் தாயகம் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் சட்டத்தின் தாயகம். சரிங்களா? மதர் ஆஃப் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. அது மாதிரி மதர் ஆஃப் பேங்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. மதர் ஆஃப் பேங்க்னு படிச்சிருப்பீங்க, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் மதர் ஆஃப் பேங்க். ரிக்ஸ் வங்கி முதலாக துவங்கப்பட்டாலும் வெனிஸ் நாட்டில், பட் அது பணத்தை அச்சடித்து வெளியிடக்கூடிய உரிமையை பெறாததுனால அதுக்கு பின் தொடங்கப்பட்ட இங்கிலாந்து வங்கியே வங்கிகளின் தாய் என கருதப்படுகிறது எக்கனாமிக்ஸ்ல வரும் பேங்கிங் படிக்கிறப்போ. அதே தான் சட்டத்தின் தாய்ன்னு கேட்டால் இங்கிலாந்து தான் வரும். சரிங்களா? தென் எழுதப்பட்ட சட்டத்திற்கும் எழுதப்படாத சட்டத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹச் பைனர். நேம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்கலாம். ஹச் பைனர் எழுதப்பட்ட சட்டத்துக்கும் எழுதப்படாத சட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சில சட்டங்கள் எழுதியிருக்காங்க, சில கண்டி எழுதாமல் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ பைனர் அது சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹச் பைனர். இது சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இப்போ ஒரு ரெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக ஒரு பையில் போட்டு வைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதப்பட்டது தனி, எழுதப்படாத தனி, ரெண்டையும் பையில் போட்டு வைங்க. பைனர் சொன்னவர் யார் அப்படின்னா ஹச் பைனர். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் போட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்றா நோட் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி ஒரு 10 ஃபீச்சர் கூட நம்ம முடிச்சிடலாம். மொத்தம் நம்ம கான்செப்ட்டில் ஆல்ரெடி 17-18 வரை சொல்ல போகிறேன். இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம். அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட். இது வரும்போதே உங்களுக்கு அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து தேசிய வருமானத்தில் ரெண்டாவது பார்ட் வந்துடும். மாறி வரும். அப்படியே நீங்கள் தனித்தனி நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீண்ட அரசியலமைப்பு காரணம். இப்போ அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், நீண்ட அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ நீண்ட அரசியலமைப்பு நமக்கு தெரியுது, 7 ஆர்டிக்கலை வச்சு ஒரு நாடு ரன் பண்ணுது, 130 ஆர்டிக்கலை வச்சு ஒரு நாடு ரன் பண்ணுது. பட் நம்ம ஏன் 395 ஆர்டிக்கலை வச்சிருக்கணும் அப்படின்றது முதல்ல தெரியணும். நம்ம அரசியலமைப்பு நீண்டது தான், அதை சொல்லிட்டாங்க. பட் ஏன் நீண்ட அரசியலமைப்பு, எதுக்காக, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து முகப்புரை அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கு, 395 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஒரு புக்கில் இவ்வளோ விஷயத்தை நம்ம எழுதணுனாலே என்ன ஆகும், பேஜஸ் அதிகமாகுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஒரு நோட் இருக்குது, ஒரு நோட்டில் வெறும் 395 ஆர்டிக்கல் எழுதினோம்னா முடிஞ்சிருச்சு. அதில் பகுதின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்து, அதுக்கடுத்து அட்டவணைக்கு ஒரு இடம் கொடுத்து, எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன சொல்ல வரோன்ற கருத்தை தூக்கி முகவுரையாக முன்னாடி வைங்க, அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனாக கொண்டு வந்து அதை அதுக்கப்புறம் முகப்புரையாக எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு ரெஃபர் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் வர்றதுனால பெருசாக இருக்கலாம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், வேறுபட்ட வரலாறு, டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், வேறுபட்ட வரலாறு மற்றும் கலாச்சாரம். நம்ம டிஎன்பிசிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு தனி சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியா தமிழ்நாட்டுடைய கல்ச்சர், தமிழ்நாடுன்றதுக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறோம், நம்ம என்ன படிக்கிறோம், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். ஸோ அப்போ ஆந்திராவில் எக்ஸாம் என்ன படிப்பாங்க, ஆந்திரா கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி. அப்போ இந்தியாவுக்குள்ள 28 மாநிலம் இருக்கு, 28 மாநிலத்துக்குமே வேறுபட்ட கலாச்சாரமும் வேறுபட்ட வரலாறும் கருதப்படுது. அப்போ அதெல்லாம் சொல்லப்படும் போது ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும்ல. ஸோ யாரையும் பாதிக்காமல் எல்லாத்தையும் மீன் பண்ணி எழுதணும். அப்படின்றப்போ இந்த வேறுபட்ட கல்ச்சரும் வேறுபட்ட ஹிஸ்ட்ரியுமே நம்மளோட அரசியலமைப்பு நீளமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது, இந்த வேறுபட்ட கல்ச்சரும் வேறுபட்ட வரலாறும் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அமைந்திருக்கக்கூடிய இடம், ஜாகிரபிக்கல் ஏரியா. சரிங்களா? மலைவாழ் மக்கள் வந்து அந்த ஏரியாவில் அவங்களுடைய இடத்தை பொறுத்து ஒரு சில ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இப்போது நம்ம பூமி வந்து சுற்றிக்கிட்டே வர்றதுனால நம்மளுடைய கோடை காலமும் குளிர்காலமுமே என்ன ஆகும், வேரி ஆகும். நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், சவுத் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும். ஓவரால் வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய ரேகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. கடகரேகைக்கு மேலே இருக்கக்கூடியது நார்த்து, கடகரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய சவுத்து. ஸோ அப்போ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலநிலைகளை பொறுத்து என்ன ஆகும், ஃபெஸ்டிவல் மாறுபடும்.
நம்ம அறுவடை காலம்னு சொல்கிறோம், அதே அறுவடை காலம் நார்த் இந்தியாவில் வேறு டேஸில் இருக்கும். சரிங்களா, இரவு பகல்லையே மாற்றம் ஏற்படும் ஜாகிரபியில் படிச்சிருப்போம். இந்த ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறினதுனால அதை பொறுத்து என்ன ஆகும், ஃபெஸ்டிவலும் மாறும். ஸோ அந்த கல்ச்சர் ஃபெஸ்டிவல் மாற ஆரம்பிக்கும் போது ஸோ அவங்களுக்கு எடுத்த மாதிரி தனியாக என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா, அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு. அதுதான் இப்போயும் கண்டினியூ ஆகிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்ததில் இது நம்ம பேரிடர் மேலாண்மை அதெல்லாம் இப்போ கொண்டு வந்தது அட்வான்ஸாக. பேரிடர் மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு அலோகேட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் ரேஷியோ 9:1 படிச்சிருக்கோம்ல, கீழே வந்து 75:25 சொல்லி 3:1 ரேஷியோவில் தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டும் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வருது, இதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்க்குறப்போ எப்படி பார்த்தோம், 9:1 ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ இந்த விஷயங்கள்லேயே நம்ம நார்த் இந்தியாவை தனியாக பிரித்து பார்க்குறோம். நார்த்லனா நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ஏரியா மக்களை. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம பிரித்து பார்த்து அவங்கள எப்படி டெவலப் பண்ணலாம்னு கொண்டு வரப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இட அமைப்பு 28 ஸ்டேட்டும் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, 28 ஸ்டேட்டு 8 யூடி. ஸோ இது எல்லாமே தனித்தனி கல்ச்சர்னு சொல்லிட்டோம். இது எல்லாத்தையும் ஒரே புக்கில் கொண்டு வரணும்னா ஒவ்வொன்றுக்கும் 10 பேஜ்னு வர்றப்ப என்ன ஆகும், அதை பொறுத்து என்ன ஆகும், புக்கோட சைஸ் அதிகமாகும். அடுத்து டிவிஷன் ஆஃப் பவர், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இயங்கக்கூடியதான் நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு. ஸோ அப்படின்றப்போ அதில் மத்திய அரசு ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, மாநில அரசு கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள அதிகாரங்களை எப்படி பிரிச்சுக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த பகுதியில் அதிகாரம் செலுத்த போகிறாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே சட்டம் இயற்றலாம், சட்டத்தை மாற்றி அமைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பிரிக்கிறப்போ ஸோ அதுவுமே இந்த ஒரே புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதெல்லாமே ஒரு புக்கில் வர்றதுனால நமக்கு அந்த புக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் பாயிண்ட், லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் லைக் பிரியாம்பிள் இதெல்லாம் ஆட் ஆகிருக்குது. தென் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி, தென் 28 ஸ்டேட் அண்ட் யூடியோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் ஒரு புக்கில் கொண்டு வந்திருக்கோம். தென் 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். எல்லாத்துக்கும் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லா பவரையும் ஒரே புக்கில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்துடும். ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் இருந்தால் பவரை பிரிக்க வேணாம், அது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ஸ்டேட்டு சென்ட்ரல் அண்ட் கன்கரண்ட்னு வர்றப்போ பிரிகிறப்போ அதுக்கும் நமக்கு நிறைய இடம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கான ரீசன். அடுத்து மூலங்கள், இதை சிம்பிளாக எழுதிக்குவாங்க. இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள்னு சிம்பிளாக எழுதுங்க. இதை தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம 2 ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது நார்மலாக படிங்க. என்ன ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம்னா மேப் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். மேப் அண்டு வார், அதாவது ஐநா 2 ஆஸ்பெக்டில் தனியாக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். இதை கொஞ்சம் மறக்காது. சரிங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கெங்க இருந்தெல்லாம் எடுத்தோம், இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம், அமெரிக்காலேருந்து எடுத்திருப்போம், கனடாலேருந்து எடுத்திருப்போம், சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களை காப்பி பண்ணியிருக்கோம், ஜெர்மன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்புறம் காப்பி பண்ணி எடுக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதை வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்ட்ரிக்குள்ளே தான் அதிகமான விஷயங்கள் நம்ம எடுத்திருப்போம். மற்ற கண்ட்ரியில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் மட்டும் தான் செஞ்சிருப்போம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 10 கண்ட்ரி எதுன்னு படிக்கணும். அதை வந்து நீங்கள் நார்மலாக இங்கே நான் சொல்லிடுறேன் என்னென்ன கண்ட்ரின்னு, கீழே எழுதிக்கோங்க. இதை அவுட்லைனாக வச்சுக்கோங்க. இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்புன்னு ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது கீழே 60க்கும் மேற்பட்ட அரசியலமைப்பு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டதுன்றது ஸ்பெஷல். அந்த 60 நாடுகளுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுட்டு கீழே 1935 ஆக்டில் 65% எடுத்துக்கிட்டோம். அதை ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு கீழே என்னென்ன நாடுகள் இருக்குன்றத சும்மா அவுட்லைனாக எழுதிக்கோங்க. இதில் மேப் எதுவும் போட வேணாம். அது தனியாக ஒரு கிளாஸ் தனியாக ஒரு 1 hour வரும். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்ட் பேஸ்டு, அதாவது இந்தியா வேர்ல்டு மேப்பை வரைஞ்சிட்டு வேர்ல்டு மேப்பில் ஆசியா கண்டத்தில் எந்தெந்த நாடுலேருந்து எடுத்தோம், ஐரோப்பா கண்டத்தில் எந்தெந்த நாடுலேருந்து எடுத்தோம், தென் அமெரிக்காவில் எந்தெந்த நாடுகள்லேருந்து எடுத்தோம், வட அமெரிக்காவில் எந்தெந்த நாடுகளை காப்பி பண்ணோம், ஆப்பிரிக்காலேருந்து எது எடுத்தோமா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியை கான்டினென்ட் பேஸ் பண்ணி படிப்போம். அது நல்லா ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒன்று. ரெண்டாவது ஐநாவுடைய அமைப்புகள்னு படிச்சிருப்போம்ல, ஐநாவோட கேபிட்டல், ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான கேபிட்டல் எங்கெங்கே இருக்குது. ஸோ அப்போ அதையும் உள்ளே கொண்டு வந்து படிக்கிறப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும். இது அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 65% மேற்பட்ட கருத்துக்கள் 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. சாரி, இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட், இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நிர்வாக செயல்பாடுகள், கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் அப்படிங்கிறது 1935 எடுக்கப்பட்டது. அரசு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பார்த்தோம்ல, அதிகார பகிர்வு, இதுவும் 1935 கொண்டு வரப்பட்டது தான். தென் ஆளுநர் அலுவலகம், பதவி, உரை, இது எல்லாமே 1935 ஆக்ட். தென் ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டது 1935, 34 சட்டம் போட்டு 35 கொண்டு வந்திருப்பாங்க. நீதித்துறை கொண்டு வரப்பட்டது 35, 37 ஃபெடரல் கோர்ட் உருவாயிருக்கும். தென் நெருக்கடி நிலை கொண்டு வந்திருப்பாங்க. நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்டது அரசு சட்டம் 1935,
நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கலாமா, அதை பற்றி சொல்கிறது தான் ஜெர்மன். அதை பின்னாடி பார்க்கணும் சரிங்களா. தென் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பணியாளர் தேர்வாணையம், நம்ம சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி பணியாளர் தேர்வாணையம் ஃபுல்லாக கொண்டு வரப்பட்டது 1935 ஆக்டில். இதை மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா அடுத்து நான் கண்ட்ரியை பற்றி சொல்லும்போது கண்ட்ரிக்குள்ள இருக்கிறத சொல்கிறேன். இதை முதல்ல தெளிவாக படிச்சிருங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிகிறப்போ 1935 ஆக்டில் என்னென்ன கொண்டு வந்தோம், இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் முடிச்சிருங்க. நம்ம அடுத்து வரும்போது உள்ளே வரும்போது இங்கிலாந்தில் என்ன கொண்டு வந்தோம், இதை இப்போ நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து, அடுத்து அமெரிக்கா, அயர்லாந்தில் டிபிஎஸ்பி அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அது மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. என்னன்னா நீதி பேராணை, நீதி புனராய்வு. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும். நீதி பேராணை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறத மட்டும் நம்ம மேப்பில் பார்த்து படிப்போம். இப்போதைக்கு வேணா எழுதிக்கோங்க. இங்கிலாந்துக்கு ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா அந்த ஒன்று எழுதிக்கோங்க, நீதி பேராணை. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே தான் எடுத்திருப்போம், சட்டத்தின் ஆட்சி அங்கே தான் எடுத்திருப்போம். தென் அமெரிக்காவில் மெயினாக கேட்குற கொஸ்டின் தான் முகவுரை, நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூவும் பிரியாம்பிளும் கேட்பாங்க சரிங்களா. தென் எழுதப்பட்ட அரசியல் பார்த்துட்டோம், அமெரிக்காவை காப்பி பண்ணணும்னு சொல்லி. அயர்லாந்தில் மெயினாக கேட்குற கொஸ்டின் டிபிஎஸ்பி. இதெல்லாம் அடுத்து வச்சுக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம். டிபிஎஸ்பி பார்த்துக்கோங்க போதும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனடாவை பொறுத்தவரை கூட்டாட்சி அரசாங்கம் சரிங்களா. அடுத்து பலமான மத்திய அரசு. மத்திய அரசுக்கு தான் அதிக பவர் சொல்லியிருப்பாங்க. கூட்டாட்சி தான், பட் பவர் அதிகமாக எங்கே கான்சன்ட்ரேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. அது எடுக்கப்பட்டது கனடா சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், வெய்மர் அரசியலமைப்பு, எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஜெர்மனோட வெய்மர் அரசியலமைப்பு எடுக்கப்பட்டது. நம்ம எமர்ஜென்சி டைம் அங்கேருந்து எடுக்கல, எமர்ஜென்சி எடுக்கப்பட்டது 1935. எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட் தி டைம் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் borrowed from ஜெர்மன் வெய்மர் அரசியலமைப்பு, வெய்மர் கான்ஸ்டியூஷன். தென் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை பொதுப்பட்டியல் அடிக்கடி கேட்குறது. பொதுப்பட்டியல் சரிங்களா. கன்கரண்ட் லிஸ்ட் எங்கே இருந்தான்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. தென் சோவியத் ரஷ்யா நமக்கே தெரியும், 5 year பிளான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முக்கியமான விஷயம் 1976 சரண் சிங் கமிட்டி பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ சோவியத் ரஷ்யா. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் மெயினான விஷயம் அமெண்ட்மெண்ட். இப்போ நான் சொல்கிறதே கொஸ்டினில் வந்துடும் குரூப் 4லலாம். அமெண்ட்மெண்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க, தென் ஆப்பிரிக்கா ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கா. இதை தனியாக நம்ம மேப் போட்டு பார்ப்போம். அடுத்து பிரான்ஸு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாதுமா சரிங்களா. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் வரும். முகவுரையில் சமத்துவம், சகோதரத்துவம் எங்கேருந்து எடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, வெவ்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு மூலங்கள் வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்றது ஸ்பெஷல் சிறப்பியல்பு. அப்போ எங்கெங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள் மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள்னு போட்டு இந்த நாடுகள் பேரை மட்டும் எழுதிக்கோங்க. மூலங்கள் தனியாக படிக்கணும், ஏன்னா இதில் கொஸ்டின் இருக்குது. இதுக்குள்ளே படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, மூலங்கள் தனி வீடியோ. சரி, அடுத்து பாருங்கள், கடந்த காலத்தின் தொடர்ச்சி அப்படின்னு போடுங்க. 4வது பாயிண்ட். கடந்த காலத்தின் தொடர்ச்சியே ஒரு ஸ்பெஷல் தான் சரிங்களா. நம்ம வந்து டேரெக்டாக வந்து 1950 நம்ம இப்போ எழுதி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆகி நம்ம கைக்கு வந்து ஒரு ஃபுல் சோர்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த மாடிஃபிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்ட் சரிங்களா. ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி யாருக்கு கொண்டு வந்தது, அது வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதனால அது நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அப்போ ரெகுலேட்டிங் ஆக்டில் ஆரம்பித்த விஷயம் தான் நமக்கு பின்னாடி 1857 சிப்பாய் கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கும், 1861 போடப்பட்ட முதல் சட்டம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டாக இந்தியன்ஸுக்கு கொண்டு வந்த சட்டம், கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவோம்ல, மன்றங்கள் சட்டம்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நமக்கு இது உள்ள இம்பாக்ட் வரும். அதில் மெயினாக 2 சட்டம், ஒன்று வந்து 1919, இன்னொன்று 1935. ஸோ இதிலிருந்து கண்டினியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்போட முக்கியமான பக்கங்களில் 65% சரத்துகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 1935. அந்த 1935 ஆல்சோ பி தி மாடிஃபிகேஷன் ஆஃப் 1919 ஆக்ட். அதான் முக்கியம். 1919 மாடிஃபை பண்ணதான் 1935. 1935 மாடிஃபை பண்ணதான் 1950 ஜனவரி 26 நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு. நெகிழும்னா என்ன, நெகிழானா என்ன? ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. ரிஜிட்னா என்ன, ஃப்ளெக்சிபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன மீனிங், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு அப்படின்னா எந்த விஷயத்தையும் ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவார். நம்ம எப்பயுமே நம்ம சிவியில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஐ ஆம் எ ஃப்ளெக்சிபிள் பர்சன் ஃபார் எனி ஜாப்னு போடுவாங்க. வேணா பாருங்கள், சிவியில் எங்கேயாவது ப்ரைவேட் ஜாப் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், ஃப்ளெக்சிபிளான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிட் அப்படின்ற வார்த்தையை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் யூஸ் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வளர்ந்து கொடுக்காது, ஒரே ஃபோக்கஸாக தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் சிம்பிள். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம நினச்சா ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த மாற்றங்களை எளிமையாகவும் கொண்டு வரலாம்,
அந்த மாற்றங்களை ரொம்ப கஷ்டப்பட்டும் கொண்டு வரலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை 3 வகையாக திருத்தலாம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம். ரெண்டாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம். மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் அப்ரூவல், சரிங்களா, சிறப்பு பெரும்பான்மையுடன் கூடிய மாநிலங்களின் ஒப்புதல். இந்த மாதிரி 3 வகையான திருத்தங்கள் இருக்குது இதில், சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த திருத்தத்துக்கு ஸ்டேட் ஒப்புதலும் தேவையில்லை, சிறப்பு பெரும்பான்மையும் தேவையில்லை, சாதாரண பெரும்பான்மை போதும். மொத்தமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதில் பாதி ஆள் ஓட்டு போட்டால் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. மொத்தமாக இப்போது பார்லிமெண்ட்டில் ஒரு 800 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து, சரிங்களா, 800 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 600 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் 300 பேர் ஓட்டு போட்டால் இந்த பில் பாஸ் ஆயிரும். இன்னைக்கு வந்தவங்கள 50% பாஸ் ஆனாலே சாதாரண பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா வந்தவங்கள 2/3, 100 பேர் வந்தாங்கன்னா 66 பேர் ஓட் பண்ணணும். ப்ளஸ் ஸ்டேட் எல்லாமே என்ன பண்ணணும், 28 ஸ்டேட் இருந்தால் 14க்கும் மேற்பட்ட ஸ்டேட் ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா இந்த திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும், ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம என்ன சொன்னால் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம கான்ஸ்டியூஷனை. இன்னொரு பகுதியில் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நீங்கள் அப்படி கொண்டு வர முடியும். எல்லா விஷயத்தையும் நீ சாதாரணமாக பண்ணிட முடியாது. ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பு பெரும்பான்மையும் வேணும், அது கூட மாநிலங்களின் ஒப்புதலும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி திருத்த முடியாது, திருத்தம் பண்ணலாம், பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வேரி ஆகுது, சரிங்களா. ஸோ அதை உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரெண்டும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ இதை பற்றியே நான் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திரும்ப நான் அதுக்கடுத்து உள்ளே வரும்போது ஆர்டிகல் 368 சொல்கிறப்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. 368 வரும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது நம்ம எடுத்தது இங்கிலாந்துலேருந்து, ரிஜிட் அப்படிங்கிறது நம்ம எடுத்தது யூஎஸ்ஏலேருந்து. இந்த ஃப்ளெக்சிபிளை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஃபின்லாந்து, இட்டாலி, இதெல்லாம். இதில் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்டுள்ள நாடுகள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரிட்டர்னில் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அரசியலமைப்பை மாற்றிக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது இல்லை. பட் நமக்கு என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த பில்லுக்கு ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அது ஆக்டாக மாறி அந்த ஆக்டை உள்ளே கொண்டு வரது மூலமாக பழைய ஆக்டில் என்ன பண்ணுவோம், திருத்தம் பண்ணுவோம். அந்த திருத்தங்களை தனியாக நோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் திருத்தங்களில் வர்றது. ஸோ நம்ம எழுதப்பட்டதில் திருத்தங்கள் அப்படிங்கிறதே தனி தான். அதை திருத்தத்தை பண்ணுறதுக்குமே 2 விஷயம் இருக்குது. ஈஸியாகவும் பண்ணலாம், கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட், சரிங்களா. மொத்தம் 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து 6 போட்டுக்கோங்கம்மா. ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஸோ இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை, ஒரே ஒரு குடியுரிமை தான் வழங்கியுள்ளது. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்தியன், அதான் சிட்டிசன்ஷிப், சரிங்களா. நம்ம அது மாதிரி இந்தியாவுக்குள்ளே அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் என்ன ஆகும், பொருந்தும். நம்ம இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் தமிழன், கேரளாவுக்கு போனால் மலையாளி அப்படின்றது தான் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் இங்கே நமக்கு அப்படி கிடையாது இல்லை, நமக்கு இந்தியன், அவ்வளோதான். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை சிட்டிசன்ஷிப் ஒன்று தான், சரிங்களா. குடியுரிமை ஒன்று தான். இப்போது அதுவே இரட்டை குடியுரிமைனா என்னென்னு பாருங்கள். கூட்டாட்சி நாடுகளில் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் 2 பேருக்கும் தனித்தனியாக குடியுரிமை கொடுத்துருப்பாங்க, மத்திய மாநில 2க்குமே, சரிங்களா. இப்போது ஒரு மனிதன் நாட்டின் குடியுரிமையையும் மாநிலத்தின் குடியுரிமையையும் பெற்றிருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசு, அதாவது இந்தியான்றது நான் சொல்ல மத்திய அரசு ஒரு குடியுரிமையையும் மாநில அரசு ஒரு குடியுரிமையை கொடுத்துருந்தாங்கன்னா அது இரட்டை குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கான குடியுரிமையும் அவங்களுக்கு அந்த நாட்டுக்கான குடியுரிமையும் வருது, கண்ட்ரிக்கான குடியுரிமை, 2 வகையான குடியுரிமை பெறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு குடியுரிமையும், அதே மாதிரி அவங்க அங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலே இருக்கலாம், கேரளாலே இருக்கலாம், ஆந்திராலே இருக்கலாம், எங்கே வேணால் போக முடியும், நமக்கு அந்த ஒரு குடியுரிமை போதும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, சரிங்களா. இவங்க அவங்க யூஎஸ்ஏக்குள்ளே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனால் அந்த ஸ்டேட்டோட குடியுரிமை வாங்கணும், சரிங்களா. அப்படி வாங்கும்போது இன்னொரு ஸ்டேட்டோட குடியுரிமை இழக்கப்படும். நமக்கு ஒரே குடியுரிமை தான்.
இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதே யூஎஸ்ஏ மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள எடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு போகிறீங்கன்னு வைங்க, நீங்கள் தமிழன் அப்படிங்கிற குடியுரிமையை இழந்துட்டு அங்கே கேரளாவில் போய் மலையாளி அப்படிங்கிற ஒரு குடியுரிமை வாங்கணும். நான் சொல்கிறது நம்ம லாங்குவேஜ் பேஸ்டாக நம்ம பிரிச்சிருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் நான் தமிழ் மலையாளம்னு சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போனீங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களின் ஒன்றியம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே மாகாணங்கள்லாம் சேர்ந்தது தான் ஒன்றியம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி குடியுரிமையும் ஒன்றியத்துக்கு தனி குடியுரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதனும் அங்கே 2 குடியுரிமைகளை பெற்றிருக்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டில் இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் அவங்க குடியுரிமையை மாற்றணும். நமக்கு அந்த மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரே குடியுரிமை தான் 28 ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். இது தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போது இந்த குடியுரிமையை பற்றி நம்ம பார்ட் 2ல் தெளிவாக படிப்போம். இங்கே இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சால் போதும். 2வது பார்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்ன வந்துடும், குடியுரிமைனா என்ன, நம்ம இந்தியாவில் வந்து குடியுரிமை வாங்குறதுக்கு எத்தனை ப்ரொசீஜர் இருக்குது, குடியுரிமை இழக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அந்த குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்தாங்க, அதில் என்னென்னலாம் சொன்னாங்க, அந்த குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, ஸோ கடைசி திருத்தங்கள்ல என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க சேஞ்சஸ், இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை அப்ளிகபிள் ஆகும், யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை அப்ளிகபிள் ஆகாது, சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் படிப்போம் இல்லைங்களா, அதுவும் இதுக்குள்ளேயே வந்துடும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள்னால் யார் யாரை சொல்லுவோம், சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம இதுக்குள்ளே பிஐஓ இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா, அது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ குடியுரிமைன்றது பெரிய பார்ட்டு, கண்டிப்பாக அது 3 இல்லை 4 கிளாஸ் போகும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒற்றை குடியுரிமை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம், அது மட்டும்தான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை, அமெரிக்கா அண்டு சுவிட்சர்லாந்து, நமக்கு ஒற்றை குடியுரிமை. இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுவுமே ஒரு ஸ்பெஷல் தான் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம எழுதப்பட்டது அமெரிக்காவை பார்த்து தான், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற குடியுரிமை ஒற்றை குடியுரிமை தான். அதான் விஷயம் இருந்ததில்லை, சரிங்களா? 6வது பார்ட். 7வது, ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை மட்டுமே நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். நான் இப்போ இதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு போட்டு இந்த ஸ்பெஷல் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலையும் இரட்டை குடியுரிமை இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஆர்டிகல் 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதை வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எழுத மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அவருக்கு பதிலாக கோபால் சுவாமி ஐயங்கார் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், 11th புக்கில் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல் 370 படி ஜம்மு காஷ்மீரில் இரட்டை குடியுரிமை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து நம்ம மற்ற ஸ்டேட்டில் இருக்க மாதிரி டேரெக்டாக போய் குடியிருக்கவோ அங்கே போய் இடம் வாங்கவோ முடியாது நம்மளால். அங்கே போனால் அங்கே ஒரு குடியுரிமை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிகல் 370 படி ஜம்மு காஷ்மீர் இந்திய எல்லைக்குள்ளே இணைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இணைச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு இல்லை, அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் 2019 இந்த டேட் முக்கியம், ஆகஸ்ட் 5. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், சரிங்களா, 2வது டைம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி ஜம்மு காஷ்மீரை இணைச்சிட்டாங்க 2019 ஆகஸ்ட் 5. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே குடியுரிமை தான், இப்போ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், சரிங்களா? கிளியரா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருந்துச்சான்னு கேட்டாங்கன்னா 2019க்கு முன்னாடி வர ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இரட்டை குடியுரிமை இருந்தது நம்ம இந்தியாவில், சரிங்களா? அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் பாயிண்ட். அடுத்து நாடாளுமன்ற முறை அரசாங்கம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம இது யாரை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட், பின்பற்றுவது இங்கிலாந்தை வச்சு தான் ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா? மொத்தம் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பேசிக்காக 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கம், இன்னும் ஒன்று அதிபர் முறை அரசாங்கம். இப்போது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னா பார்லிமெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்க போகிறாங்க, நாடாளுமன்றமே உச்சபட்ச அதிகாரம் கொண்டுள்ளது, அதுதான் வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கம். சுப்ரீம் பவர் கோஸ் டு பார்லிமெண்ட், தட் இஸ் கால்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சுப்ரீம் பவர் கோஸ் டு சிங்கிள் பர்சன், அந்த ஒரு பர்சனுக்கு இருந்துச்சுன்னா அவர் தான் அதிபர், சரிங்களா? சுப்ரீம் பவர் யார் கண்ட்ரோலில் இருக்குது அதை வச்சு தான் 2ஆக பிரிக்கிறாங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது, அதிபர் முறை அரசாங்கத்தில் அதிபருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது. அதிபர் நினைத்தால் எந்த ஒரு சட்டத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது அதிபர் முறை அரசாங்கம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் ஒரு பில் கொண்டு வந்து பில்லை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் அந்த பில் பாஸ் ஆகி ஆக்டாக மாறினா தான் அந்த ஆக்ட் செல்லுபடியாகும், அதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சுப்ரீம் பவர் கோஸ் டு பார்லிமெண்ட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி, இன்னொன்று மக்களாட்சி. நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது மக்களாட்சி, டெமோக்ரஸி, சரிங்களா? முடியாட்சி குடியாட்சின்னு சொல்லுவாங்க. முடியாட்சி குடியாட்சி அப்படின்னா குடிமக்களால் கொண்டு வரப்பட்டது, இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுப்பது. இப்போ நம்ம பண்ணுறது மக்களாட்சி நாடு, டெமோக்ரஸி, சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி அப்படிங்கிறது பரம்பரையானது, தந்தை மகன் இந்த மாதிரி ஒரு பரம்பரையாகவே ஆட்சி வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா முடியாட்சின்னு சொல்லுவோம்.
முடியாட்சி முறை அப்படிங்கிறது இங்கே ஹெட்டு பார்லிமெண்ட் தான். ஆனால் அந்த பார்லிமெண்ட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பரையை சேர்ந்தவராக மட்டுமே இருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மகன் ஆட்சிக்கு வருவார். சரிங்களா? இப்போ கூட நிறைய இடங்கள்ல அதிகமாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறது மக்களாட்சியா இல்லை முடியாட்சியா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஸ்டோரி வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மக்களாட்சி அப்படின்னா மக்களால் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? முடியாட்சி அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாரா, அவருக்கு அப்புறம் அவர் பையன், அவருக்கு அப்புறம் அவர் பேரன், அந்த மாதிரி அடுத்தடுத்த நபர்கள் அந்த முறையில் ஆட்சி பண்ணிகிட்டே வர்றாங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது முடியாட்சி கிடையாது, மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி. சரிங்களா? ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி, டெமோக்ரஸி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் ஆட்சி நடத்தப்படும். இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் மக்கள் டைரக்டாக ஓட் பண்ணி, யாருக்கு ஓட் பண்ணுறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பேர் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மக்கள் நேரடியாகவே பங்கேற்று அவரோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நேரடி மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சினா மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்க காலத்தில் மக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுப்பது கஷ்டம். அப்போது மக்களால் அவங்களோட எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. அந்த எம்எல்ஏக்களால் அவங்கள்ட்ட ஒருத்தவங்க சிஎம்மா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் எம்பி, நாடாளுமன்றத்தில் மக்களால் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், பாராளுமன்ற உறுப்பினரால் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எம்பியில் ஒரு ஆள் தான் பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி எம்எல்ஏல ஒரு ஆள் தான் சிஎம். ஸோ இந்த மாதிரி புரோட்டோக்காலில் மக்கள்கிட்ட இருந்து மக்களோட பிரதிநிதிட்ட வந்து மக்கள் பிரதிநிதிட்ட இருந்து அந்த அதிகாரம் அங்கே சுப்ரீம் பவர் கடத்தப்படுது. இதுதான் வந்து மக்களாட்சி நாடுகள் நடக்கிறது. சரிங்களா? நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி பின்பற்றக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? இது அப்படியே ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு நாடாளுமன்றம், பாராளுமன்றத்தை பற்றி பார்த்தா தனியாக நமக்கு பெரிய ஏரியாவே இருக்கும். ஆர்டிகல் 79 ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு யார் இருப்பா, பிரசிடென்ட் இருப்பாங்க, ராஜ்யசபா இருக்கும், லோக்சபா இருக்கும், அதுக்குள்ளே இருக்க ப்ரோட்டோக்கால் என்ன, நிறையா இருக்குது. நமக்கு அவுட்லைனாக ஆட்சி முதல் 2 பிரியும். நாடாளுமன்ற முறை, அதிபர் முறை. அதிபர் முறைனா அதிபர் இருப்பார். இது யுஎஸ்ஏ, ஸ்ரீலங்காவில் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாடாளுமன்ற முறை 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து பரம்பரையானது, முடியாட்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று குடிமக்களால் கொண்டு வரக்கூடிய குடியாட்சி அல்லது மக்களாட்சி, டெமோக்ரஸி. ஸோ இந்த நம்ம முடியாட்சி அப்படிங்கிறது பரம்பரையாக கடத்தப்படும். டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா இல்லை மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா? 2 விஷயம் இருக்கும். நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாக உள்ள நாடுகளில் இது சாத்தியம். மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடுகளில் மக்களால் மக்களின் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் பிரதிநிதியால் நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர், நாடாளுமன்றத்தின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே நான் சொல்றது குடியரசுத் தலைவரை சொல்றேன் நமக்கு. சரிங்களா? இந்த பார்லிமெண்ட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வரும்போது இந்த இடத்துல யார் உண்மையான தலைவர், யார் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவில் தலைவர், அந்த விஷயங்கள் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அது இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மத்திய அரசின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். மத்திய அரசின் பெயரளவு தலைவர் யார், யாருடைய பெயரில் நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். அதே மாதிரி மாநிலத்தில் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர். மாநில அரசாங்க நிகழ்வுகள் அனைத்தும் யாருடைய பெயரில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுநர். இந்த 4 பாயிண்ட்டும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதிலே கொண்டு வந்துடலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஆன சட்டமன்றம், அமைச்சரவை, வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது யூகேல. சரிங்களா? தென் அனைத்து நிர்வாகமும் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்படும். ஏன்னா நாடாளுமன்றம் தான் இங்கே என்னது, சுப்ரீம் பவர். தென் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை அரசு நீடிக்கும். பெரும்பான்மை குறையும் போது மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அரசு வலுவிழக்கும். பெரும்பான்மை மெஜாரிட்டி இருக்கிற அரசு தான் ஆட்சி அமைக்கும், அதான் சொல்றாங்க. தென் இந்த நிர்வாகம், அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட். இதன் நிர்வாகம், அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஎம். இது பார்லிமெண்ட்டுக்கு. அப்படியே நீங்க லெஜிஸ்லேட்டிவ் வந்தீங்க அப்படின்னா அப்படியே மேல கவர்னர், கீழே வந்து யார் வருவாங்க, சிஎம். இதுதான் இப்போ சொன்னது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் 7 8 பாயிண்ட் முடிச்சாச்சா? அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்க, அடிப்படை உரிமை. இப்போ 3 பாயிண்ட். ஸோ இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை இங்கேயே எழுதிக்கோங்க. திரும்ப நாங்கள் சொல்லும்போது அடிப்படை உரிமை பற்றி 5 கிளாஸ் போகும். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் தேடி படிக்க வேணாம். நீங்கள் ரயில்வேவோ எஸ்எஸ்சியோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க, அது மாதிரி குரூப் 4லாம் படிக்கிறீங்கன்னா மேஜர் பாயிண்ட் இதிலே கவர் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக. அடிப்படை உரிமையில் இதுலேருந்தே கொஸ்டின் வந்துடும். நம்ம அங்கே டெப்த்தாக படிக்கிறது குரூப் 1 குரூப் 2க்கு நம்ம உள்ளே போய் பார்க்குற ஆர்டிகல் பார்ப்போம். இப்போ இது அவுட்லைன் இதுவே போதும். அடிப்படை உரிமை, ஒரு நாட்டில் வசிக்கும் மக்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆதாரமாக உள்ள உரிமை எதுன்னு கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமை. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டலாக நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமை தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எல்லாருக்கும் பொதுவானது. சரிங்களா? இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவானது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3. இப்போ நான் வந்து நின்று கிளாஸ் எடுக்கிறவங்க முன்னாடி என்னோட கருத்தை நான் ஈஸியாக வெளிப்படுத்துகிறேன், நான் போர்டில் எழுதுறேன், நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், இது எல்லாமே என்னது, என்னோட உரிமை.
இதுதான் அடிப்படை உரிமை, வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவனோட கருத்தை வெளிப்படுத்தவும், அவனுக்கு எழுதவும், நடக்கவும், பேசவும், சுதந்திரமா இருக்கிறதுக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளது நம்ம அரசியலமைப்புல. அதை பத்தி பார்க்கறதா அடிப்படை உரிமை. இதுல என்னென்ன உரிமைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தனியா பார்க்கணும், நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல அது எங்க சொல்லப்பட்டுள்ளதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 12 இருந்து 35 வரை பகுதி 3. பகுதி எந்த பகுதி? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆர்டிகல் எது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த அடிப்படை உரிமையை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு அடிப்படை உரிமையை. சரிங்களா? கிளியரா? ஒரு நாட்டில் வசிக்கும் மக்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆதாரமாக உள்ள உரிமை அடிப்படை உரிமை. எடுக்கப்பட்டது பகுதி 3, ஆர்டிகல் 12 to 35 வரை இருக்கு. ஸோ அடிப்படை உரிமையை இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்தோம்? நம்ம அடிப்படை உரிமை எடுக்கப்பட்டது அமெரிக்கா, யூஎஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ நான் சொன்ன எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படியே இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் எடுத்தா சேலியன் ஃபீச்சருக்குள்ள வச்சுட்டேன். இப்போ சேலியன் ஃபீச்சரில் அடிப்படை உரிமை நம்ம இந்திய அரசியலமைப்பின் ஒரு சிறப்பியல்பு, அவ்வளோதான் பாயிண்ட். அடிப்படை உரிமை எல்லா மக்களுக்கும் அடிப்படையாக வழங்கப்பட்டுள்ள உரிமைனா முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், 5 பாயிண்ட். அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு செயல்படுத்த முடியும். எஸ், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மொத்த அடிப்படை உரிமைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. சரியா? இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. 1978 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒரு உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண உரிமையாக மாற்றப்பட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லீகல் ரைட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் சொத்துரிமை. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்திருப்பாங்க. சரத்து 31 இருந்து எடுக்கப்பட்டு சரத்து 300A அதில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஸோ இதில் அதனால எடுக்கப்பட்ட பகுதி 3, சேர்க்கப்பட்ட பகுதி 12. 3 நம்ம 1, 2ன்னு பிரிக்கலாம். 1, 2 கூட்டினா எவ்வளோ 3 வருதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பகுதி 3 இருந்து எடுத்து எங்கே வச்சுட்டாங்க? 3 1 2ன்னு பிரிங்க. 1 + 2 3 தானே, 12 கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி பகுதி 3ல் எடுக்கப்பட்ட சரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. கொண்டு போய் வைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 300A. இதுவும் முக்கியமான இடம், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது மொத்தமாக இருந்த அடிப்படை உரிமைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. சரிங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு இப்போ நடைமுறையில் உள்ள காலத்தில் 2026 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6. 1978 44வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அப்போ 1978க்கு முன் 7, 1978க்கு பின் 6. சரிங்களா? ஸோ இது பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடிப்படை உரிமை முழுமையானதும் அல்ல, சில காரணங்களுக்காக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்மா. அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல, சரிங்களா, குறிப்பிட்ட காரணத்திற்காக தடை செய்யக்கூடியது. தென் புனிதத்தன்மை உடையது அல்ல. இந்த 2 பாயிண்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. முழுமையானது அல்ல கரெக்ட், புனிதத்தன்மை உடையதும் அல்ல, 2மே கரெக்ட். சரிங்களா? முழுமையானது அல்ல அப்படின்னா சில காரணங்களுக்காக தடை செய்யலாம். நெருக்கடி நிலையின் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியும், ஸ்டாப் பண்ணலாம்ல. எப்பயுமே நிறுத்த முடியாதுன்னு கிடையாதுல்ல. ஸோ அதனால அது முழுமையானது அல்ல. அடுத்து புதுமையான, அதாவது புனிதத்தன்மையுடையது அல்ல அப்படின்னா இதை எப்போ வேணால் நீக்கிறதுக்கும் முடியும். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நீக்கியிருக்காங்கல்ல, 31 எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க 300A வச்சிருக்காங்களா, இதை நீக்கவும் முடியும், நம்ம மாற்றியமைக்கவும் முடியும். அதனால இது புனிதத்தன்மையுடையது அல்ல. 2 பாயிண்ட் சொல்றாங்க. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது. முழுமையானதும் அல்ல, புனிதத்தன்மை உடையதும் அல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ட். சரிங்களா? நம்ம இங்க படிக்கிறோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இதயம் ஆன்மான்னு சொல்றாரு அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்டை படிச்ச உடனே இப்படிலாம் இருக்க வாய்ப்புலாம் நினைச்சக்கூடாது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டு கவர்மெண்ட்ல வந்த கீ தான் இந்த கீழே இருக்க ஆன்சர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் முழுமையானதும் அல்ல, புனிதத்தன்மை உடையதும் அல்ல, அதுக்கான காரணங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, சில சமயங்களில் நிறுத்தப்படலாம். இந்த பாயிண்ட் எப்போ நிறுத்தலாம் சொல்றோம் இல்லைங்களா, சில காரணங்களுக்காக தடை செய்யப்படும். எப்போ நிறுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 358 19வது சரத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லுது. இப்போ நிறுத்தலாம்னு சொல்றோம்ல, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 358 359. இது நம்ம நெருக்கடி நிலைன்னு படிச்சிருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 352 இருந்து 360 வரை நெருக்கடி பற்றி படிச்சிருப்போம்ல. ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. ஸோ அந்த 352 வர்றப்போ இது அந்த 356 58 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடியது. அதனால உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதை 358 19வது சரத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ல் முடியுதா, 9 நிறுத்த முடியாது.
அது மாதிரி 359 20 21 தவிர அனைத்தும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றது. 20 21 தவிர அனைத்தும் நிறுத்தப்படும் அட் தி டைம் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. இதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 358 359. ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க், 352வது ஆர்டிக்கல்ல இருந்து 360 வரை இந்த ஒரு 8 + 1 9 ஆர்டிக்கல் முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு 9 ஆர்டிக்கலை படிச்சுக்கோங்க. 9 ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சதுமா. இப்போ ஸ்பெஷல் ஃபியூச்சரில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கிளாஸில் பார்க்குறப்போ 5 கிளாஸ் வரும், குறைஞ்சது 10 மணி நேரம் நோட்ஸ் இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோ தான். ஓகே, அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுவே எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி. ஸோ இது அடுத்த சேலியன் ஃபீச்சர். சரிங்களா? சட்டத்தை இயற்றும் போதும் நடைமுறைப்படுத்தப்படும் போதும் அரசு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், இதுதான் முக்கியம். இந்த நெறிமுறைகள் யார் கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க? அரசு கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிக்க வேண்டியது அடிப்படை கடமையில் வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு அரசு கொடுக்க வேண்டிய உரிமை அடிப்படை உரிமையில் வந்துடும். அரசு ஒரு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க, இல்லை ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா மக்களை பாதிக்காமல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அரசு எதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் டிபிஎஸ்பியில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவாங்க? டு ப்ரொவைட் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சியை அமைக்க, நல்லாட்சியை அமைப்பதற்காக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அரசு நல்லாட்சியை கொடுப்பதற்காக இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி எது? ஆன்சர் பார்ட் 4, 4வது பகுதி சொல்லக்கூடியது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி. இது அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு என்ன சொல்லலாம் நெறிமுறை. இந்த நெறிமுறைகள் ஃபார் கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? டு ரெகுலேட் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எடுக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. அது மாதிரி டிபிஎஸ்பியை புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது டிபிஎஸ்பி. அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அங்கே என்ன பார்த்தோம்? இதயம் மற்றும் ஆன்மான்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதை சொன்னவரும் அம்பேத்கர் தான். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இங்கே டிபிஎஸ்பி சொல்லியிருப்பாரு புதுமையான சிறப்பம்சம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்களேன், கைட்லைன் ஆஃப் கவர்மெண்ட். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இதை பாயிண்ட்லேயே சொல்லுது பாருங்க. கைட்லைன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அரசுக்கான நெறிமுறை, அரசு எப்படி செயல்படணும் அப்படின்ற கைட் பண்ணக்கூடியது எது அப்படிங்கிறனா டிபிஎஸ்பி. சரிங்களா? தென் நான் ஜஸ்டிசபிள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் ஜஸ்டிசபிள், நீதி கோர முடியாது. நம்ம அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட என்ன பண்ணலாம்? நீதி கோரலாம். ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கு நீதி கோர முடியாது. அடுத்து சமூக பொருளாதார மக்களாட்சியை நிறுவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பொருளாதார மக்களாட்சியை நிறுவுகிறது. இதோட வகைகள்னு பார்த்தா 3ஆக பிரிக்கிறோம். சமத்துவம், தென் காந்திய கொள்கை, தாராளமயமாதல் கொள்கை. மொத்தம் 3 பேஸ் பண்ணி நம்ம உள்ள ஃபுல்லாக படிப்போம். அது நம்ம டிபிஎஸ்பிக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்ட் 4ல் இப்போது யார் யார் என்ன சொன்னாங்க இங்கேயே படிச்சிருங்க. திரும்ப நம்ம டிபிஎஸ்பிக்குள்ளே வரும்போது மறுபடியும் சொல்லுவேன். அப்போ திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டிபிஎஸ்பியை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் இந்தியா சொர்க்க பூமியாக மாறும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாருங்க. டிபிஎஸ்பி என்னது? கவர்மெண்ட்டுக்கான ரெகுலேஷன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கவர்மெண்ட் வந்து ஒரு குட் கவர்னன்ஸை கொடுக்க முடியும், மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். சொன்னவர் யார் அப்படின்னா எம்சி சாக்லா. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, உணர்ச்சிகளின் குப்பை கூடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படியெல்லாம் கவர்மெண்ட் நம்மளை ரூல் பண்ணால் நமக்கு நல்லதுகளை நல்ல விஷயங்களை கரெக்டாக நடைமுறைப்படுத்தினா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு உணர்ச்சி. ஆனால் அது எல்லாமே ஒரு குப்பை கூடையில் கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்படிலாம் கவர்மெண்ட் நடக்கணும்னு சொல்லி ஆர்டிக்கிளில் நமக்கு 36லேருந்து 51 வரை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே பகுதி 4ல் இருக்குது. இது எல்லாமே மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஏன்னா நமக்கு இப்படிலாம் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது எல்லாமே செயல்பாட்டில் இல்லை, எல்லாம் இப்போ குப்பைத்தொட்டியில் கிடக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி கிருஷ்ணமாச்சாரி. உணர்ச்சிகளின் குப்பை கூடை. ஏன் இதை குப்பை கூடைன்னு சொல்கிறாருன்னா இதில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நம்ம நீதி கோர முடியுமா? நீதி கோர முடியாது. அது போனது தான். அதனால தான் அது குப்பை கூடையில், அதாவது ஒரு பொருளை திரும்ப ரீயூஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீயூஸ் பண்ண முடியாட்டி எங்கே போகும்? அந்த பொருள் குப்பை கூடைக்கு தான் போகும். அடிப்படை உரிமையை நம்ம நினச்சா என்ன பண்ணலாம்? தப்பு நடந்தால் நீதி கோர முடியும், நான் ஜஸ்டிசபிள். ஆனால் இது என்ன பண்ண முடியாது, நம்மளால் நீதி கோரவே முடியாது. அது ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனால் ஃபெயிலியர் தான். அதை நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இல்லை, அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. சொன்னவர் டி கிருஷ்ணமாச்சாரி. தென் டிபிஎஸ்பி அடிப்படை உரிமையும் அரசியலமைப்பின் மனசாட்சி சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டின். டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லியிருப்பாரு கிரான்வில் ஆஸ்டின். டிபிஎஸ்பி அரசியலமைப்பிற்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா கரெக்டாக அதை நடைமுறைப்படுத்தினாலே மக்கள் நல்லா இருப்பாங்க. சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்எம் சிங்வி. டிபிஎஸ்பி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா?
தென் டிபிஎஸ்பி மேலே போடப்பட்ட முக்கியமான வழக்குகள் 1980 மினர்வா மில் வழக்கு. அடிப்படை உரிமையும் டிபிஎஸ்பியும் சம முக்கியத்துவம் உடையவைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வழக்கில். அடிப்படை உரிமையும் டிபிஎஸ்பியும் சம முக்கியத்துவம் உடையவை. ஸோ இந்த வழக்குக்கும் இந்த 3வது பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படியே. தென் அடிப்படை கடமை, அதோட 10 பாயிண்ட் ஆகிப்போச்சா. அடிப்படை கடமை அடுத்து. அடிப்படை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகள். இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய கடமை. டிபிஎஸ்பி நம்ம பார்த்தது என்னது, அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய கைட்லைன், சரிங்களா. அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணால் ஒரு கவர்மெண்ட் குடிமக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு குடிமக்களும் பின்பற்ற வேண்டிய கடமை. இது நமக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்கும் போது நமக்கு இல்லை, சரிங்களா. ஸோ அப்போ அது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நடைமுறைப்படுத்தியிருப்போம் இதை. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா 4A, இதுலேருந்தே தெரியணும். 4 நம்ம ஆல்ரெடி 3 பார்த்தோம். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, பார்ட் 4 என்ன பார்த்தோம், டிபிஎஸ்பி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட் 5ல் வந்துடும். இப்போ இதுக்கு கேப்பில் ஒன்றை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறப்போ 4க்கு அப்புறம் 5 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், 4A அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வரும். அதுதான் நமக்கு என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதில் சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா பகுதி 4A, சரிங்களா. சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா 51A. 51Aக்குள்ள மொத்தம் எத்தனை கடமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 கடமை. அந்த கடமைகளை ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, 51Aக்குள்ள ஸ்மால் ஏ, ஸ்மால் பின்னு சொல்லி கே வர வரும், சரிங்களா. இதெல்லாம் அடிப்படை கடமைகளில் வந்திருக்கும். இது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பகுதி 4ல் A. சரத் எதுன்னு கேட்டாங்கன்னா 51A. இதை பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா சுரன் சிங் கமிட்டி, சரிங்களா. சுரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்தது. மொத்தம் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்த கடமைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 கடமைகள். சுரன் சிங் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்ட கடமைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 கடமைகள். 8 தான் பரிந்துரை செய்தது, சரிங்களா. தென் மொத்த கடமை 1976 ஏற்றுக்கிட்டோம்ல, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமா. மொத்தமாக நம்ம ஏற்றுக்கொண்ட கடமைகள் வந்து 10. ஆனால் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்த கடமை எத்தனை கேட்டாங்கன்னா 8 தான். இது சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சுரன் சிங் கமிட்டி தான் பரிந்துரை பண்ணது, ஆனால் பரிந்துரை பண்ண கடமை 10 கிடையாது, 8. நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது 2 கடமையை சேர்த்து தான் ஏற்றுக்கொள்வோம். இந்த 10 கடமை நான் படிக்கும்போது நான் சொல்கிறேன் எந்த 2 கடமைன்னு சொல்லிட்டு. இப்போ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சுரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்த கடமைகள் எத்தனை கேட்டாங்கன்னா 8. மொத்தமாக நம்ம ஏற்றுக்கொண்டது 10. 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் இப்போ அடிஷ்னலாக ஒரு கடமை டியூட்டி சேர்ந்துருக்கும். இது 2002 86வது சட்டத்திருத்தத்தின்படி. 86வது சட்டத்திருத்தம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட சேர்த்து இப்போ மொத்த கடமைகள் 11 கடமை இருக்குது. 51Aல ஸ்மால் ஏ, இது முதல் கடமை. ஏபிசியில் 11வது லெட்டர் கே, ஸ்மால் கே, இது 11 கடமை. இதான் மொத்தம் சொல்லியிருப்பாங்க. இந்த 2002 சேர்க்கப்பட்ட கடமை என்ன கடமைன்னு கேட்டாங்கன்னா 51Aல கேன்னு படிச்சிருப்பீங்க. அந்த கே தான் லாஸ்ட்டாக சேர்த்தது கட்டாய கல்வி, சரிங்களா. ஓகே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 சேலியன் ஃபீச்சர்ஸ் படிச்சிருப்போம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இதை ரீட் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2ல் மிச்சம் இருக்க சேலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த பார்ட் 2 வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேசிய வருவாய், நேஷனல் இன்கம் இருக்குல்ல, அதோட பார்ட் 2 வந்துடும். ஸோ 2 பார்ட் 2 முடிங்க. இன்னும் நான் பகுதி சொல்லலை. பகுதியை சிம்பிளாக ஒரு சின்ன ஒரே வீடியோவில் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நம்ம பகுதி 1லேருந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முகப்புரை பார்க்க வேண்டியது இருக்குல்ல, முகப்புரை முடிச்சுட்டு பகுதி 1லேருந்து. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம குரூப் 1க்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல. குரூப் 2க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் குரூப் 1க்குள்ளே எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், சரிங்களா. பாலிட்டி மேக்ஸிமம் குரூப் 2க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிச்சிட்டோன்னா அடுத்து குரூப் யூனிட் 6 ஆரம்பிக்கிறேன், சரிங்களா. ஏன்னா இப்போ எனக்கு டெய்லி இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 2 லைவ் இருக்குது. அந்த 2 நாள் எனக்கு லைவுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் யூடியூப் வர்றதுக்கு. அது இல்லாமல் மிச்சம் 5 நாளில் சண்டே விட்டுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 3 நாள் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரும், சரிங்களா. இதை தாண்டி மே 15லேருந்து 4 மணிக்கு மேக்ஸ் ஆரம்பிக்க போது மறுபடியும் கரெக்டாக காலைல 4 o'clock, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மே 15லேருந்து அப் டு குரூப் 4 எக்ஸாம் வர போகும். நீங்கள் ரெகுலராக அப்படியே நான் கிளாஸ் சால்வ் பண்ணுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண கொடுப்பேன், சரிங்களா. நான் சொல்கிறது அப்படியே நோட் போட்டு எழுதுனீங்கனாலே போதுமானது. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிச்சிருப்போம். முடிச்சதை நீங்கள் ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலைல 4 மணிக்கு வீடியோ வரும். அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கலாம், சரிங்களா. நமக்கு 150 hours மேக்ஸ் தனியாக இருக்குமா, லைவில் போடுறது எல்லாமே அட் டைம் தான். கரெக்டாக நீங்கள் 4 மணிக்கு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 4:30 அடுத்த நாள் 4:30 வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் இப்போயே நான் சொல்லிட்டேன், இன்னும் 15 நாள் இருக்குது. இப்போயே ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா காலைல 4:30க்கு நான் வந்து லைவில் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ அந்த டைமில் நீங்களும் லைவில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. கரெக்டாக லைவில் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோமா 1 or 2 days கூட நான் வீடியோ வச்சிருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே பார்த்துருங்க. அது வீடியோ கிடையாது, லைவ்.
வீடியோஸ் 150 ஹவர்ஸ் அப்படியே தான் இருக்கும். வீடியோ கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு எதுவுமே மாறாது. லைவ்ல கொடுக்குறது எல்லாமே நான் உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக டைம், அந்த டைமுக்கு நீங்கள் வந்து படிங்க. 4 மணிக்கு ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. 4 to அடுத்த நாள் 4 மணி வரை இருக்கும். நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் புது வீடியோ வந்துடும். புது வீடியோ வரப்போ பழைய வீடியோ இருக்காது. நான் இப்போவே சொல்லிடுறேன், 15 தேதி ஆரம்பிக்க போகிறோம். இப்போவே ரெடி ஆகிக்கோங்க. கரெக்டாக 4 மணிக்கு ஷார்ப்பாக எந்திரிங்க. எந்திரிச்சு படிங்க. கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நான் இந்த கொண்டு வரதுக்கு ரீசனே, இதுக்கப்புறம் மே 15லேருந்து 4 மணிக்கு எந்திரிச்சா தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். வேறு வழி இல்லை. கரெக்டாக 4 மணிக்கு நான் வர்றேன், நீங்களே எந்திரிங்க. 5:30 வரை படிப்போம், மேக்ஸ் முடிச்சிருவோம். அடுத்து என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் 5:30 6 மணிக்கு உட்காந்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிடலாம். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கனாலே அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு எஃபெக்டிவாக போயிடும். ஸோ அதுக்காக தான் செஷன் கொண்டு வரேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே 4 மணிக்கு கிளாஸ் போட்டு உட்காந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆன்லைனில். உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரீசன், நீங்களும் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 மணிக்கு காலைல மேக்ஸ் கிளாஸ் போட்டு தனி நோட்டு போட்டுக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து அப்படியே படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸுக்கு மறுபடியும் கொண்டு வர போகிறேன். தென் இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிக்கணும். என்னோட ஒரே எய்ம் அது மட்டும் தான். 4 மணிக்கு எந்திரிக்க வச்சிட்டாலே இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ படிக்கணும், என்ன பண்ணணும், சில பேர் படிக்காமல் விட்டுருவோம். சும்மா ஒரு வீடியோ 1 hour பார்த்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அப்படியே படிங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எக்ஸாம் கால் ஃபார் வர டைமில் ஒரு ஃப்ளோக்கு வந்துடுவீங்க. கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டாலே போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதனால் நல்லா திங்க் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன். மே 15 மேக்ஸிமம் உங்களுக்கு 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலைல 4 to 5:30 வரை கிளாஸ் இருக்கும். மேக்ஸ் தான். சரிங்களா? அதில் வீக்கெண்டில் முடிஞ்சால் ஜிஎஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் மாதிரி எடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸ் கன்ஃபார்மாக மே 15 ஆரம்பிக்குது. அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரை போகும். சரிங்களா? கண்டினியூஸாக படிங்கம்மா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ரெகுலராக படிங்க. எதுக்காகவும் படிக்கிற ஸ்கிப் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.